திமுக டெல்லிக்கு சென்றால் பாஜகவுடன் நட்பு வைத்துக் கொள்வதாகவும், சென்னைக்கு வந்தால் பகை என நடிப்பதாகவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சித்துள்ளார். விருதுநகரில் அதிமுக மேற்கு மாவட்டம் சார்பில் விருதுநகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நகர மற்றும் ஒன்றிய கழக நிர்வாகிகள் சார்பில் வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது தேர்தல் ஆணையம் கொண்டு வந்துள்ள சிறப்பு தீவிர திருத்த முடிவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆதரிப்பதாகவும், தேர்தல் ஆணையத்தின் இந்த முடிவை பார்த்து திமுக பதறுவதாகவும் தெரிவித்தார். போலி வாக்காளர்களை வைத்து தேர்தல் களத்தில் திமுக நிற்பதால் எதை கண்டாலும் பயப்படுவதாகவும், தற்போது அதிகாரம் கையை விட்டு போகும் என்ற பயத்தில் இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை காரணம் காட்டி தேர்தல் ஆணையத்தின் மீது பழி போடுவதாகவும் கூறினார். முடிவை நம்முடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் ஆதரிக்கிறார். நாம் ஆதரிக்கிறோம். எதற்காக சொன்னால் கள்ள ஓட்டுகள் 2 ஓட்டு இருக்கக்கூடாது. உண்மையான ஓட்டுகள் இல்லாமல் போய்விடக்கூடாது. போலி வாக்காளர்கள் சேர்த்து வரக்கூடாது. அதற்காக சரியான நடவடிக்கை எடுக்கிறது. அந்த நடவடிக்கை தேர்தல் எடுக்கிறது. ஆகவே ஆதரிக்கிறோம். அதை பார்த்து பதறுகிறது திமுக. பதற்றப்படுகிறது திமுக என்று சொன்னால் திமுகவுக்கு பயம். அவர்கள் போலி வாக்காளர்கள் நம்பிதான் தேர்தல் களத்தில் நிற்கப்படுகிறது. நாம் உண்மையான ஜனநாயக வாக்காளர்கள் நம்பி நிற்கக்கூடிய கட்சி அதிமுக. ஆகவே திமுக இதை கண்டாலும் இன்றைக்கு பயப்படுகிறது. அதிகாரம் கையை விட்டு போக போகிறது. ஆட்சி பறிபோக போகிறது. ஆட்சி அதிகாரிகள் கோட்டை கொத்தவைகள் எல்லாம் தன்னை விட்டு போக போகிறது என்ற ஆதங்கத்திலே பணியை தேர்தல் போட்டு தப்பித்துக் கொள்ள பார்க்கிறார்கள் திமுகவை சேர்ந்த அதிகார வர்க்கம். இதை முறியடிக்க வேண்டும். அவரை கண்டு பயப்படுகிறார்கள். ஏன் அவரை கண்டு மிரளுகிறார்கள்? பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைக்கலாமா என்று கேட்கிறார்கள் திமுகவை சேர்ந்தவர்கள். நாங்கள் வைத்தால் உங்களுக்கு என்ன? அண்ணா திமுக ஒரு தேசபக்தி உள்ள இயக்கம். எடப்பாடியார் ஒரு தேசபக்தர். நாங்கள் கூட்டணி வைத்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சி இந்த பாரதத்தை ஆதரிக்கிற கட்சி, நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற கட்சி, இந்த நாட்டை பாதுகாக்கின்ற தலைவர் நரேந்திர மோடி, இந்த நாட்டை பாதுகாக்கின்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷா, இவர்கள் தலைமையில் இயக்கக்கூடிய பாரதிய ஜனதா ஒரு தேசபக்தன், தெய்வீக பக்தன், தேசத்தை பாதுகாக்கின்ற தொண்டன். அண்ணாதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் கூட்டு வைப்பதில் என்ன தவறு இருக்கிறது? இதுதான் அற்புதமான கூட்டணி. அப்படித்தான் நீங்கள் பிஜேபியோடு பேசுகிறீர்களே, முழுமையாக எதிர்ப்பீர்களா? டெல்லிக்கு சென்றால் உறவு, சென்னைக்கு வந்தால் பகையோடு நடிப்பது, இப்படி பேச முடிகின்ற வேலை இனிமேல் தமிழகத்தில் நடக்காது.